ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எல்லாரும் அற்புதமான மனிதர்கள் இருப்பதால் இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கிறது. ஒரு கை ஓசை வருமா? ஒரு கை ஓசை வருமா? ஓசை வராது. அது மாதிரி ஒரு கை பள்ளி என்றால் இன்னொரு கை சமுதாயம், இரண்டும் இணைந்தால்தான் ஓசை வரும். அந்த ஓசையை உருவாக்கக்கூடிய அற்புதமான கிராம நல சங்கத்துடைய செயலாளர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ. அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விளையாட்டுப் போட்டியினுடைய விழாவிற்கு தலைமையேற்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் பிடிஏனுடைய தலைவர் அண்ணன் கேபிபி அவர்களே, நேமிசல் சத்திரமண கிராமத்தினுடைய தலைவர் சின்னத்துறை அவர்களே, பொருளாளர் குழந்தைகள் அவர்களே மற்றும் எஸ்எம்சலுடைய மீமிசல் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தம்பி செல்வம் அவர்களே மற்றும் இந்த எஸ்எம்சி கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழா குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக நடைபெறும் என்று காலையிலே தலைமையாசிரியரிடம் தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் சத்திரமணம் கிராமத்தின் சார்பாக எனது நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விழா சிறப்படைய தம்பி கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர்களையும் வரவேற்று மன்னிக்கவும் தாமதமாகிவிட்டது. விழா சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டு நண்டு 3 வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அமெரிக்கா நண்டு பாக்ஸ் மூடி இருக்கு, இங்கிலாந்து நண்டு பாக்ஸ் மூடி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு நண்டு பாக்ஸ் தான் திறந்து இருக்கு. அப்படின்னா ஒருத்தர் கேட்டானா, என்ன 2 மூடி இருக்கு, தமிழ்நாட்டு நண்டியா திறந்து போயிருக்கு அப்படின்னு கேட்டானா. அது சொன்னாப்படியா, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அமெரிக்கா நண்டு பாக்ஸ் திறந்துருக்காரு. அதுல ஒரு நண்டு எரிச்சான், அதுக்கு மேல இன்னொரு நண்டு எரிச்சான், அதுக்கு மேல இன்னொரு நண்டு எரிச்சான், காப்பாற்றி விட்டுச்சான். அதனால மூடி வச்சிருக்காங்க. இங்கிலாந்து நண்டு பாத்தீங்கன்னா அது தானே, ஒரு நண்டு கீழே இருக்கான், அதுக்கு மேல இன்னொரு நண்டு, அதுக்கு மேல இன்னொரு நண்டு, அப்படி தப்பிச்சு வச்சான். ஆனா தமிழ்நாட்டு நண்டு திறந்தே கிடக்கு. ஒரு நண்டு ஏறிச்சுன்னா 10 நண்டு பிடிச்சு கீழே எடுத்துக்குமா. ஒரு நண்டு ஏறிச்சுன்னா 10 நண்டு அப்படியே கீழே பிடிச்சி இருக்குமா. அப்பயே சார் 20 வருஷம் முன்னாலே சொன்னாரு. நண்டு கதை யாவச்சு அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வியாபாரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தாளம் போட்டு பாட்டு பாடுங்க, தாளம் போடுங்க.
தாளம் போட்டு பாட்டு பாடுங்க. துடிக்கும் போது இதயம் பாருங்க, துடிக்கும் போது பள்ளி பாருங்க. துடிக்கும் போது இதயம் பார்த்து, பிடிக்கும் போது பள்ளி பார்த்து தாளம் போடுங்க. தாளம் போட்டு பாட்டு பாடுங்க. தாளம் போடுங்க, தாளம் போடுங்க, தாளம் போட்டு பாட்டு பாடுங்க. ஓகே, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இருபால் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இங்கே ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். பள்ளியில் ஆண்டு விழா நடப்பது மிக சிறந்த நல்ல காரியம். நம் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி என்றால் நம்ம பெற்றோர்கள் யாரும் இங்கே வருவதில்லை. பிரைவேட் பள்ளிகளிலே போய் பார்த்தோம், இங்கே மாணவர்களை தவிர பெற்றோர்கள் அதிகமாக வருவதில்லை. அதுகளை பெற்றோர்கள் வருமாறு ஆசிரியர்கள் அவர்களை பணியிக்க வேண்டும். இங்கே நல்ல முறையிலே சிறந்த முறையிலே பாடங்கள் நடத்தி சிறப்பான நல்ல பெயரை எடுத்துக் கொண்டிருக்கும் நம் பள்ளியை எப்படி பாராட்டினாலும் தகும். இந்த பள்ளியிலே நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் ஆசிரியர் பெருமக்களை மதித்து நடக்க வேண்டும். நம் தாய் தந்தையை விட, நாம் கும்பிடும் சாமி தெய்வத்தை விட நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பது ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியரின் சொல்லுக்கு உயிர் இருக்கிறது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆசிரியரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மேலும் வளரலாம், பெரியவர்களாகலாம், மேல்நிலைக்கு உயரலாம். உயர்ந்து பெரிய டாக்டராக, இன்ஜினியராக, வக்கீலாக, கலெக்டராகலாம் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகலாம். நீங்கள் பள்ளியிலே ஆசிரியர்களை மதிக்கவில்லை என்றால் அவர்கள் உங்களை இது தேராது என்று சொன்னாலே போதும், நீங்கள் தேர முடியாத சூழ்நிலை ஆகிவிடும். அதனாலே ஆசிரியர் பெருமக்களை மிகவும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி, மற்றபடி நல்ல நூல்களை படிக்க வேண்டும், நல்லவர்களோடு பழக வேண்டும், நல்லதை நினைத்து நல்வழிப்பட்டு நல்லவர்களாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்து உயர்ந்த நிலைக்கு ஆளாகி வருகிறீர்கள் என்பதும் நன்கு அறிவோம். நீங்கள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும், நல்ல நூல்களை படித்து நல்லவர்களாக சேர வேண்டும். ஒரு வழிபோக்கர் ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடித்து நேரத்தை வீணாக்கவில்லை. ஒரு வழிபோக்கர் வீட்டுகளில் எல்லாம் சாதம் எடுத்து கொண்டு போய் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அந்த சாப்பிட்டு கொண்டிருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு கிளி 2 குஞ்சுகளை பிடித்திருக்கிறது. 2 கிளி குஞ்சுகள் இருக்கிறது. இவர் அந்த குஞ்சை கையிலே எடுத்துக்கொண்டு மறுபடியும் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே ஒரு வீட்டில், ஐயா நீங்கள் 2 கிளி குஞ்சை வச்சிருக்கிறீங்க, ஒன்றை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் வளர்க்குறோம் என்று கேட்குறாங்க. நல்லதம்மா, நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் வளங்க, நல்லபடியாக வளர்த்துருங்க அப்படின்னு ஒன்றை கொடுத்துட்டு அந்த வீட்லேயும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு நடந்து போய் கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவுடனே ஒரு இறைச்சி கடை இருக்குது. அந்த இறைச்சி கடையில் போய் பக்கத்தில் நிற்கும்போது அந்த இறைச்சி கடைக்காரர், என்னையா கிளி கொஞ்சம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அதை குடும்பங்களை நாங்கள் வளர்க்கிறோம் என்று கேட்கிறார். சரி என்று அந்த கொஞ்சையும் ஒரு இறைச்சி கடையிலே கொடுத்து விட்டு போய்விடுகிறார். போய் பல வருடங்கள் கழித்து இந்த குஞ்சுகள்லாம் இருக்கா என்னென்னு பார்ப்போம் என்று மறுமுறையும் வருகிறார். மறுமுறை வரும்போது இந்த வீட்டிலே கொடுத்த குஞ்சு அங்கே யாரும் இல்லாத நேரத்தில் வெளியில் இருந்து கொண்டு
இவரை பார்த்த உடனே ஐயா வாங்க ஐயா வாங்க இருங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்க இந்த அம்மா வந்துடுவா இப்போ சாப்பிட்டுட்டு போங்க உங்களுக்கு வேறு என்ன வேணும் என்ன உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த கிளி பக்குவமாக கேட்கிறது. இதையெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ஆனந்தமாக இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அங்கிருந்து அந்த இறைச்சி கடைக்கு போகிறார். அங்கே போகும்போது அங்கேயும் அந்த கிளி இருக்கிறது. அந்த கிளி இவரை பார்த்து ஐயா உங்களுக்கு தனி இறைச்சியாக வேண்டுமா, இறைச்சி வேண்டுமா? இறைச்சி என்றால் என் தனி இறைச்சி என்றால் 600 ரூபாய் விலை, எலும்பும் கறியும் என்றால் 400 ரூபாய் விலை. உங்களுக்கு எந்த கறி வேண்டும் சொல்லுங்கள், எடுத்துக்கொண்டு போங்கள் என்கின்றது அங்கே அந்த கேள்வி. இவர் இதெல்லாம் நினைத்து பார்க்க போகும்போது எந்த கிளியும் எந்த பிள்ளைகளும் எந்த இடத்தில் வளர்க்கப்படுகிறார்களோ அந்த வளர்ப்புக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்கிறது. ஆகையினால் ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் இந்த வீட்டு கிளியை போல இந்த மாணவ செல்வங்களை வளர்த்து நல்ல கிளியை நல்ல பக்குவமுடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கருத்துக்களை வாரி வழங்கிய ஐயாவுக்கு நன்றி.